திமுக கோட்டை காலியாகி தாவேக்கா கோட்டை ஆயிட்டா, இதே போல அடுத்த முறை வேற யார் கோட்டையாவது மாறலாம். பேரை சொல்லணும். அதுக்கு யாராவது அப்துல் கலாம்னா எல்லாரும் கம்முன்னு இருப்பாங்க அப்படின்னுவாங்க. அம்பேத்கரை சொன்னா என்ன சொல்லுவாங்க உடனே, அவர் ஒரு எஸ்சி அப்படின்னுவாங்க. அவர் எஸ்சி இல்ல, என்ன பெரிய உலக அறிவாளி, என்ன உலகத்திலேயே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இருக்கிற என்ன இந்தியாவினுடைய லீடர்கள் போட்டோல அம்பேத்கர் போட்டோவும் அவ்வளவு பெரிய அறிவாளி. அவர் போல எவ்வளவு கிட்டத்தட்ட 36 பட்டம் வாங்கினவரு. என்ன ஏன் அவரை சொல்ல மாட்டேன்றாங்கனாக்கா, அவரை சொன்னாக்க உடனே உயர் ஜாதிகள்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். பேசுது அண்ணாமலையை பத்தி, என்ன அண்ணாமலை நின்று ஜெயிக்க வேண்டியது தானே, யார் வேணான்னத யாரும் எதுவும் சொல்ல. இங்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அண்ணாமலை மட்டும் இல்ல, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், வரட்டும். அவர் என்ன அஜெண்டா தராரோ, மக்களுக்கு சேவை செய்யறதை பத்தியோ இல்ல அவருடைய திட்டங்கள் என்ன, அதை பத்தி சொன்ன பிற்பாடு தான் மக்கள் அவரை ஆதரிக்கிறதா இல்லையானா. இப்ப விஜய் எல்லாம் திட்டமே சொல்லாம ஜெயிச்சிட்டாருன்னு பாக்குறியா, விஜய் எல்லாம் திட்டமே சொல்லாம ஜெயிச்சிட்டாருன்னு பாக்குறியா, அதுதான் அது சினிமா கவர்ச்சி. ஒரு பக்கம் கவர்ச்சி, ஒரு பக்கம் மக்கள் எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு சின்ன இது. அதுதான் இதை விட கொடுமை என்னன்னாக்கா, அர்பன்ஸ் ஏரியாவில் நகர ஏரியாவில் மட்டும்தான் விஜய் ஜெயிச்சாரு. நான் கிராமங்கள்ல இன்னும் ஜெயிக்கவே இல்லை. அவர் 7-8 மாவட்டங்கள்ல ஒண்ணுமே இல்லை. அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தாரு, இந்த தடவை எவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தாரு. பெரியார தொட்டாருல்ல, அவர் கெட்டாரு. யாரா இருந்தாலும் கெட்டுடுவாங்க. தமிழ்நாட்டுல பெரியார தொட்டா கெட்டுதான் போகணும். ஆமா, கண்டிப்பா அவருடைய இதுதான். ஆமா, பெரியார தொட்டுட்டு இங்க தமிழ்நாட்டுல குப்பை கொட்ட முடியாது. ஏன்னா நான் சாமி கும்பிடுவேன், போய் சாமி கும்பிட்டு வெளில பெரியார் யாராவது திட்டினாக்கா நான் அவருக்கு எதிராக நடப்பேன். ஏன்னாக்கா பெரியார் ஒரு 100 ஆண்டு காலம் நடக்க முடியாத ஒரு விஷயங்களை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே சொன்னவரு. அதை செயல்படுத்துறது பின்னாடி திமுக திராவிட கழகம் கூட்டணி வச்சே தீரணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் கூட்டணி ஆட்சி என்பது 1967 வந்துடுது. அது நிறைய பேருக்கு தெரியாது. 67 அண்ணாதுரைய சும்மா இல்ல, ராஜாஜியோடைய கூட்டணி வச்சவர் அப்பவே. அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட்டணி தான், கூட்டணி கட்சி தான் ஆரோக்கியமானதும் கூட. இந்தியாவினுடைய இதுக்கு கூட்டணி கட்சியா தான் இருக்கணும். இன்னும் கேட்டாக்கா கூட்டணி ஆட்சியா இருந்தா இன்னும் நல்லது. ஆமா, அந்த இது அதுதான் சமூக ஜனநாயகம். அதை விட்டுட்டு ஒன் மேன் ஆர்மி போல நான் தான்டா எடுத்ததெல்லாம் நான் தான் சொல்ற ஆட்சியா இருந்தது. கண்டிப்பா தப்புன்னு சொல்ல, அவங்களுக்கு பெரும்பான்மை கட்சி தான், அதனால எனக்கு எவனும் தேவையில்லைன்ட்டான். ஆனா இன்னைக்கு எதிர்காலத்துல 100 ஒன்னே இல்ல, இந்த தடவையா திமுக 100 சீட்டு வாங்கியிருந்தா அவங்கதான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. கூட்டணி ஆட்சியா தான் அமைஞ்சிருக்கான வாய்ப்பு உண்டு. பாஜகவினுடைய மேல்மட்ட கமிட்டியினுடைய இது முடிவு. அவரை வெளியில அமைச்சு வெளியில அந்த இதுவானாக்கா, இங்க ஒரு பூஸ்ட் பண்ணாக்கா அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஓரளவு நாம இந்த இடத்துல இடம் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கலாம். ஏன்னா பொதுவாகவே பிஜேபி கட்சியில பாத்தீங்கன்னாக்கா கீழ்மட்டத்துல இருக்கிறவங்க வேலை செய்யறதுக்கு மட்டும்தான். மேல் மட்டத்துல இருக்கிற எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பர் சொசைட்டியை சேர்ந்தவங்க தான். அதனால கூட இருக்கலாம், ஒரு சமயம் அப்படி கூட இருக்கலாம். ஆனா அந்த கட்சியினுடைய உள்கட்சி விஷயத்துல நம்ம எப்படி தலையிட முடியும்? இப்ப கூட அண்ணாமலையினுடைய முதல்ல அண்ணாமலை இருந்த கட்சியில இருந்து நின்னாங்க, எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? இல்ல, அவர் பிஜேபில இருந்து வந்ததுனால தமிழ்நாட்டுல மேக்சிமம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வேற கான்செப்ட் உள்ளவங்க. அந்த கான்செப்டுக்கு உதாரணமே இப்ப விஜய். ஒருவேளை பிஜேபில அண்ணாமலை அவர்கள் இருந்தாலும், அவர் நல்லவரே இருந்தாலும், அவர் வெளியே தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் பிஜேபியோட பீட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னு அவங்களுடைய கொள்கை சித்தாந்தமே தவறானது இல்லையா? என்ன பிஜேபியினுடைய சித்தாந்தமே தவறானது. ஏன்னா அவங்க எப்பயுமே பிஜேபின்னு எடுத்துக்கிட்டா அதை இயக்குவது RSS. RSS பார்ப்பனர்கள் அத்தனை பேரும். RSS தலைவரா ஒரு கீழே இருந்து ஒரு தலைவர் யாருமே வர முடியாது RSSக்கு. அதே போல RSS தோன்றி 100 ஆண்டுகள் ஆயிடுது. 100 ஆண்டுகள் ஆன பிற்பாடு கூட இன்னைய வரலாம் அவங்க எந்த விதமான உறுப்பினர் கார்டும் இல்லாதவர்களாவே இருக்கிறாங்க. எதுக்காக? ஒரு 100 ஆண்டு இயக்கத்துல இருக்கிறவன் RSS இருந்தா அவனுடைய உறுப்பினர் கார்டு இருக்கணும்ல. இன்னும் பதிவு பெறாத ஒரு அமைப்பா RSS வச்சிருக்காங்க. எதுக்குன்னா RSS ஒரு பயங்கரவாதம் என்பது இன்று சொல்லவில்லை, 1943, 47 சொல்லிட்டாங்க. அது விடுதலை போராட்ட காலத்திலே சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா பிராமணர்களுடைய ஆதிக்கத்துல இருந்தவங்க. ஏன்னா அதன் பின்னாடி வந்த இவங்களும் அதனுடைய இதைதான் கான்செப்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஜாதி மத மோதல்களை வச்சு குளிர் காய்பவர்கள். கலைஞர் சொன்னாரு வாஜ்பாயை பத்தி,
தவறான கட்சியில இருக்கும் நல்ல மனிதர்ன்றாரு. தவறான கட்சியில நல்ல மனிதன் எப்படி இருக்க முடியும்னு நான்லாம் அப்ப பேசினேன். என்ன அது போலதான் நீ நல்ல மனுஷனா கூட இருக்கலாம். பிஜேபியில சேர்ந்தாக்க அது கெட்ட மனுஷனா மாறிடுவ. ஏன்னா பிஜேபியினுடைய அஜெண்டாவே என்ன? ஒரே தேசம், ஒரே மொழி, இதெல்லாம் தவறான கொள்கைகள். இந்தியாவுல பல்தேசிய மக்கள் வாழ்கிறார்கள். சில பேர் வந்து இல்ல ரெட்டையில வந்து பிஜேபி கூட இருந்தாங்கல்ல, அதனால கூப்பிடல. அதனாலதான் கூப்பிடல. அதனாலதான் மத்த கட்சிகள் இவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அந்த போய் ஆதரவு கூட கேட்கல. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி கிட்ட போயிட்டு ஆதரவு சொல்லி இந்த வாழ்த்து வந்து கேட்டார். கடிதம் கொண்டு எல்லாரும் கொடுத்தாரு. எல்லாம் கேட்டிருப்பாங்க, வெளியில தெரியாது. ஆதரவு இல்லைன்னா எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அதனாலதான் இப்ப ஒண்ணும் இல்ல, ஏடிஎம்கே தனித்து நின்று இந்த தொகுதி வாங்கியிருந்தா ஏடிஎம்கே கூட கூட கூட்டணி வச்சிருந்திருப்பாங்க. அவங்க வந்து பிஜேபி கூட அட்டாச் பண்ணிருக்கிறதுனால பிஜேபி என்பது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத கட்சி. அது ஒரு ஒவ்வாமை. ஓகே, ஒரு ட்ராக்